சற்றுமுன் வெளியான தகவல். முக்கியமான சேமிப்பு கணக்கு. நன்மைகள் அதிகம். உடனே ஓப்பன் பண்ணுங்க. அத பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தபால் நிலைய சேமிப்பு கணக்கு திட்டத்தில் மக்களுக்கு நிறைய நன்மைகளும், சலுகைகளும் உள்ளன. அது பற்றி முழு விவரம் இந்த பதிவில் பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் அனைவரிடமும் சேமிப்பு கணக்கு இருப்பது இன்றியமையாதாகி விட்டது. தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு நல்ல தேர்வாக இருக்கும். இது பாதுகாப்பான விருப்பத்தை வழங்குகிறது. வங்கிகளை விட அதிக வசதிகள் மற்றும் சிறந்த வட்டி விகிதங்களை வழங்கும் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கை வெறும் ரூ. 500க்கு நீங்கள் தொடங்கலாம். குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாமலும் இந்த கணக்கு செயலியில் இருக்கும். இதற்கு அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இது போன்ற நிறைய அம்சங்கள் இதில் உள்ளன. காசோலை, புத்தகம், ஏடிஎம் கார்டு, பேங்கிங் மற்றும் மொபைல் பேங்கிங் போன்ற நவீன வங்கி வசதிகளையும் இது வழங்குகிறது. குறைந்த முதலீட்டில் நல்ல வருமானம் பெற விரும்புவோருக்கு அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். குறைந்த ஆபத்து, அரசின் பாதுகாப்பு மற்றும் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்கள் காரணமாக இந்த திட்டம் மக்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. தபால் அலுவலக சேமிப்பு கணக்குகள் 4% வட்டி விகிதத்தை வழங்குகின்றன. இது பல பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளை விட அதிகமாகும். தற்போது எஸ்பிஐ மற்றும் பிஎன்பி போன்ற பொதுத்துறை வங்கிகள் 2.70% வட்டி விகிதத்தை வழங்குகின்றன. அதே நேரத்தில் HDFC மற்றும் ஐசிஐசிஐ போன்ற தனியார் துறை வங்கிகள் 3% முதல் 3.50% வரை வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. இந்த வங்கிகளில் சேமிப்பு கணக்கை தொடங்க குறைந்தபட்ச தொகை ரூ. 1000 முதல் ரூ. 10,000 வரை செலுத்த வேண்டும். அதே சமயம் தபால் அலுவலகத்தில் வெறும் ரூ. 500க்கு நீங்கள் கணக்கு தொடங்கலாம். வருமான வரி சட்டத்தின் 80 டிடிஏ பிரிவின் கீழ் அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு வரி விலக்கு கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் ரூபாய் 10,000 வரையிலான வட்டியில் வரி விலக்கு பெறலாம். இது நடுத்தர வர்க்கம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை எதிர்பார்க்கும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சிறந்த வழியாகும். கூட்டு கணக்கை தொடங்கும் வசதியும் உள்ளது. இதில் 2 நபர்கள் சேர்ந்து கணக்கை இயக்கலாம். 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் கணக்கை திறக்கலாம். கணக்கை தொடங்க ஆதார் அட்டை, பான் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படும். அது மட்டுமில்லாமல் கரண்ட் பில் பிரச்சனை இனி இல்லை. இலவசமாக அரசு கொடுக்கும் மின்சாரம். மின்சார கட்டண தள்ளுபடி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு மின் கட்டண சுமையில் இருந்து பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று முழு விவரம் இங்கே பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் என்பது பெரும் தலைவலியாக உள்ளது. விலைவாசி அதிகரித்து வருவதாலும் வருமானம் குறைவாக இருப்பதாலும் அதிகரித்து வரும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பல மாநில அரசுகள் மின் கட்டணத்தை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மின்சார கட்டண சுமையிலிருந்து ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மின்சார கட்டணத்தில் பகுதியளவு தள்ளுபடி அல்லது முழுமையான தள்ளுபடி அளிக்கிறது. இதன் கீழ் குடும்பங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்தி தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்தின் கீழ் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன.
மின் கட்டண தள்ளுபடி திட்டத்தின் நன்மைகள். ஏழை குடும்பங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற அச்சமில்லை. குடும்பங்கள் தங்கள் தேவைக்கேற்ப மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது குழந்தைகளின் படிப்பு மற்றும் வீட்டு வேலைகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டு உபயோக பொருட்களான மனுக்கள் உறுதி செய்யப்பட்டு சிறந்த வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும்? விண்ணப்பதாரர் பிபிஎல் அல்லது இடபிள்யூஎஸ் வகையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மின் நுகர்வு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட குறைவாக இருக்க வேண்டும். 100 முதல் 200 யூனிட்டுகள். மின் இணைப்பு உள்நாட்டு வகையாக இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் மாநில அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் நிரந்தர குடியிருப்பவராக இருக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள். விண்ணப்ப செயல்முறையை படிக்க பின்வரும் ஆவணங்கள் தேவை. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, பிபிஎல் அல்லது இடபிள்யூஎஸ் சான்றிதழ், வருமான சான்றிதழ், முகவரி ஆதாரம், பழைய மின் கட்டணம், வங்கி கணக்கு தகவல். விண்ணப்ப செயல்முறை. உங்கள் மாநிலத்தில் மின்சார துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்யவும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும். இத்திட்டத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க அருகில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு செல்லவும். திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தை பெற்று தேவையான ஆவணங்களுடன் படிவத்தை சமர்ப்பிக்கவும். திட்டத்தின் பலன்கள். பழைய மின்சார பில் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படலாம். இளம் மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் 100% தள்ளுபடி வழங்கப்படலாம். மாதாந்திர நிலையான கட்டணங்கள் குறைக்கப்படலாம். 100 முதல் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.